அதிகார வர்க்கத்தில் உள்ளவன் இல்லாதவனை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறான். நீங்க இதுவரை எடுத்த முடிவு என்ன? அங்க போய் கேளுங்கன்னா எங்கிட்ட போய் கேட்டு கிடக்குறீங்க? அங்கதான் கேட்கணும் நீங்க போயிட்டு. இந்த காலம் வந்து படித்து பட்டம் பெற்றவர்கள் ஆடு மாடு மேய்க்க வைப்பார் சீமான் அண்ணன். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது வந்து ஏன் அதிமுக கூட்டணியில் போல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். மறுபடியும் எதிரின்றீங்க. திமுக எதிரி இல்லைங்க, அண்ணா திமுக ரெண்டும் ஒரே குட்டியில ஊர்ல மட்டங்க. பொருளாதார ரீதியாய் நன்மை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலா வந்து பரபரப்பான ஒரு செய்தி வருது. அது உண்மையா? ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி இப்போ ஜாமி கும்பிடுவான் நம்பாள். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுருசு அவர்கள் வந்திருக்காங்க நம்ம அரங்கத்துக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். அண்ணனுடைய 2026 தேர்தலை முன்னிட்டு அவருடைய எல்லா கட்சியும், இப்போ திமுக ஒரு சைடு வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சி அது போகிறாங்க. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு அதிமுக. அண்ணன் அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து ஆடு மாடு வச்சு ஒரு மாநாடு பண்ணிட்டாரு. பனை மரம் ஏறுறாரு, தென்னை மரம் ஏறுறாரு. இது வந்து அறிவியல் சார்ந்ததா இல்லை வந்து இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க, இளைஞர்கள்லாம்? ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறாருன்னா, விவசாயத்தை யாரும் மறக்கலை, இல்லைன்னு சொல்லலை. ஆக்கப்பூர்வமான இது செயலாக நீங்கள் அதை பார்க்குறீங்களா? பனை ஏறுவதனால் வந்து அவருக்கு வாக்கு வங்கி கூடுதலாக வந்துடுமா, இல்லை தென்னை மரம் ஏறுறதுனால கூடுதலாக வருமா, இல்லை ஆடு மாடு வச்சு மாநாடு பண்ணதுனால வந்து அவங்க வாக்கு அளிக்க போகிறாங்களா? பழைய கட்டடத்தை அப்படியே புதுப்பிச்சு உள்ளே குடிப்போம்னு நினைக்கல. கட்டடத்தையே இடிச்சிட்டு புதுசாக ஒரு கட்டடத்தை எழுப்பி நாங்கள் உள்ளே போகணுன்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ என்ன கேட்குறீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது எப்படின்னாங்க? ஆடு மாடு வைத்து மாநாடு பண்ணால் வந்து வாக்கு வங்கியாக மாற முடியுமான்னு கேட்கல. அப்பயாவது இந்த அறுவக்கட்ட ஜென்மங்களுக்கு வந்து உரைக்குதான்னு பார்க்கணும்ல. இன்னும் உரைக்கணும். வனப்பகுதியில் வந்து உங்களுக்கு வாக்கு அளிக்காதவர்கள் அத்தனை பேரும் வந்து அறிவு கட்டவர் சொல்றீங்க. யாரு உங்களுக்கு வாக்களிக்காத மக்களை? ஏங்க நாங்க மக்கள், நீங்க தப்பா பேசக்கூடாது. நீங்க சொல்லுவது மக்களை பத்தியும் பேசக்கூடாது. நீங்க நீங்க மக்களை கட்சி அதிகாரத்துல எவன் இருக்கிறான்? அதிகாரத்துல இருக்கவன்னு சொல்றேன் நான். நீயே மக்கள்கிட்ட போறீங்க, நீங்க டக்குன்னு குறுக்க கச்சா வைக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. பொருளாதாரத்தினுடைய அடிப்படை நீங்க பார்க்க போனீங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறது எங்களுக்கு அவமானமா தெரியல, வெகுமானம் எங்களுக்கு. எண்ணெய் கறி வந்து ஒரு கிலோ வந்து 1000 ரூபாய் விற்கிது ஆட்டுக்கறி. அதே மாதிரி எல்லாத்துமே வந்து பால் வந்து எங்களுக்கு வேணும். தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்க போனால் மாடுகள் இல்லை, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மாடு கிடையாது, நாட்டு மாடுலாம் இப்போ எதுவுமே இல்லை. நாட்டு மாடு இல்லாத ஒரு காரணம் இருக்குது. இந்த ஆட்சி தான். இந்த 50 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வந்து திராவிடம்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி தான். எல்லா நாட்டு மாட்டையும் ஒழிச்சிட்டாங்க. இப்போ நாட்டு திமுக ஒழிச்சிட்டாங்க. 2 கட்சியும் நீங்கள் வந்து நாங்கள் 2 கட்சி தான் சொல்கிறோம். நாங்கள் இவன் பெரியப்பன் இவன் சித்தப்பன் 2 பேருமே வந்து சரியில்லை தான் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் இவரை வேற அவரை வேற பிரித்து பேசாதீங்க. 2மே, அதாவது அண்ணாவுக்கு பிறகு இந்த நாட்டில் வந்து அதாவது அதிகாரத்தில் உட்காந்தவங்க இந்த மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படலைங்கிறது தான் எங்களுடைய பெரிய கவலை. என் கவலைகள்லாம் அதுதான். ஆடு மாடு நாங்கள் எதுக்கு வந்து மாநாடு நடத்துகிறோன்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெய்க்கால் புறம்போக்கே கிடையாது. எல்லா இடத்தையும் இருக்கிற அதிகாரம் படைத்தவர்கள், நான் அவரு இவருன்னு சொல்ல, அதிகாரம் படைத்தவர்கள் அதை வளைச்சி வேலி போட்டு அதை தனக்கானதாக ஆக்கிட்டாங்க. சீமானன் ஆட்சிக்கு வந்து முதல் அதரடியாக வந்து மேய்க்கால் நிலத்தில் மீட்டுருவார் நீங்கள் நினைக்கிறீங்க? மீட்டணும், அதுதான் எங்கள் முயற்சி. மீட்டுருவான்னு நினைக்கிறோம், போராடுறோம்ல, அதே வெற்றி இல்லை. நீங்கள் உடனே மீட்டு எடுத்து அதில் வந்து மாட்டை மேய்க்க விட்டு வரலாம் கிடையாது. இதுவே வந்து வெற்றி. நாங்கள் வந்து
பேசுகிற திறனற்ற கால்நடைகளுக்கு நாங்கள் சொல்வதன் மூலம் இந்த அரசு கேட்குமாங்கிறது ஒரு முயற்சி. அந்த முயற்சி நாங்கள் வெற்றி அடையணும்னு வச்சிங்களேன். நாங்கள் வந்தால் சொல்லிவிட்டோம், நாங்கள் வந்தால் நாம் தமிழ் கட்சி அதிகாரத்தை வருமானால் ஒரு இடத்துல வந்து மாட்டு பண்ண அமைப்போம். அதான் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் வேலை அதுதான். அதாவது ஒரு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கரில் மாட்டு பண்ணை அமைச்சு அங்கே வந்து அதை சரி செய்து மாடுகளை வந்து அங்கே மேய்ச்சி கட்டி அதுக்கு பால் கறந்து தீவனம் போட்டு அதற்கான ஆளில் ரெடி பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆடு மாடு தான் மேய்க்க வைப்பீங்க. ஆடு மாடு மேய்ப்ப நான் சொல்லுவேன். ஆடு மாடு மேய்க்கினா படிக்காத அவனுங்க வச்சாங்களா அப்படி கிடையாது. எல்லாம் பட்டத்தாரி பட்டய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வந்து பழைய காலத்துக்கு போயிடாதீங்க. நம்ம தாத்தா காலம் பாட்டா காலம் நம்ம சின்ன பிள்ளை இந்த காலம் வந்து படித்து பட்டம் பெற்றவர்கள் ஆடு மாடு மேய்க்க வைப்பார் சீமான் அண்ணன். அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது வந்து படித்தவர்கள். நான் என்ன சொல்கிறேனே, நான் நல்ல ஆடு மாடு மேய்ப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பசுமாடு, தென்னை மரம், முருங்கை மரம், மாமரம் இருந்தால் வாழ்ந்துருவான். இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பார்க்குற போனால் தமிழ்நாடே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் நெகிழி. என்னத்தை முன்னேற்றத்தை கண்டுக்கிட்டீங்க? மாடு வந்து இந்த நாட்டினுடைய செல்வம். அது எல்லாமே வந்து பயந்து அதுலேயே அவனிங்க வந்து அவமானம் நினைக்கிறீங்க. மறுபடியும் மாடு மேய்க்க போகிறோன்னா மாடு வந்து எல்லா தொழிலில் போல. ஏங்க இங்கே வந்து நீங்கள் வந்து கக்கூஸ் கழுவது நீங்கள் போய் அரபிக் கண்ட்ரியில் போய் கழுவுங்க. அது என்னது? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா பட்டதாரிகளை வைத்து ஆடு மாடு மேய்க்க வைப்பார். ஏங்க அது ஒரு தொழிலுங்க. அதையா மேன்மைப்படுத்துகிற தொழில். அதையா நீங்கள் பார்க்குறீங்க? அப்படி பார்க்குறீங்க. எல்லாம் அப்படிதான் சொல்கிறோம். சீமான் வந்து ஆடு மாடு மேய்க்க போய் சொல்கிறார். ஆடு மாடு மேய்ப்பது எங்களை பொறுத்தவரை அவமானம் இல்லை. இது யாரும் அவமானம் வெகுமானம். கேளுங்க இது எங்க நீங்க அப்படிதான் கேள்வி கேட்குறீங்க. உங்களை மாதிரி ஆளு மறுபடியும் அந்த பொண்ணு ஒன்று இருக்கு, தங்கச்சி ஒன்று இருக்கு. யாரு? அந்த பெரியாரிஸ்ட் பொண்ணு ஒன்று இருக்கு, தங்கச்சி. அது மதிவதனி அந்த பொண்ணு. அது மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க போக சொல்றார். நாங்கள் மருத்துவர் தான் ஆகணும். எல்லாரும் மருத்துவராகி ஊசி போட்டா யாரு வந்து மற்றதை பார்க்குறதா? எல்லாரும் மருத்துவர் ஆகிட்டா யாரு மற்றத்தை பார்க்குறதா? நாங்கள் தான் தெளிவாக சொல்லிட்டோம். படிக்காமல், இந்த உலகம் தெரியாமல், வரலாறு தெரியாமல், மொழி தெரியாமல், பண்பாடு தெரியாமல், கலாச்சாரம் தெரியாமல் எவனும் அந்த தொழிலை செய்ய போக மாட்டாங்க. ஆடு மாடு அந்த மாநாட்டுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. ஆமாம். அதுக்கு அடுத்தது பனை ஏறுதல், தென்னை ஏறுதல், அவருடைய காப்பதுக்காக, விவசாயம் காப்பதுக்காக சொன்னாங்க. 2026 தேர்தலில் அதிகாரபூர்வமாக வந்து அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. 20 சீட்டுகள் பெற்று பல பொருளாதார ரீதியாய் நன்மை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலாக வந்து பரபரப்பான ஒரு செய்தி வருது. அது உண்மையா? இங்கே பேனை பெருமாளாக்கி, ஈர பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி இப்போ ஜாமி கும்பிடுவான் நம்பாள். நாங்கள் என்னைக்கு எங்கள் அண்ணன் சீமான் முடிவெடுத்து பகிரங்கமாக அறிவிக்கிறாரோ அன்னைக்கு கேள்வி கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இன்னைக்கு போய் கூட்டணிக்கு போகல. ஏங்க நாங்கள் தனியாக போய் 234 தொகுதியில் 120 வேட்பாளர்கள் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அது கூட்டணி நின்று என்ன தப்புன்றீங்க? எந்த கூட்டணி? அதிமுக கூட்டணி போகல, என்ன தவறு? நான் தான் சொன்னேன் தூய்மை. அதாவது நாங்கள் வந்து எப்போதுமே வந்து திமுக அதிமுக வந்து அதாவது ஒழுக்கமுள்ள அதாவது இந்த நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கிற கட்சியா? ரெண்டு கட்சியும் வந்து நல்லா பொள்ளாச்சியில் வந்து அந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? ஆமாம். அது ஸ்டெர்லைட்டில் வந்து எங்கள் ஆளுங்களை கொண்டானுங்களே. எதுக்காக கொண்டானுங்க? அப்போ யார் முதலமைச்சர்? எடப்பாடி தான் முதலமைச்சர். எடப்பாடி என்ன சொன்னார்? எடப்பாடி நான் எனக்கே இந்த செய்தி தெரியுது. என்னங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்க? எனக்கே இந்த செய்தி தெரியுங்க. நான் வந்து தொலைக்காட்சி பார்த்து தான் இந்த மாதிரி ஆள்லாம் வச்சு எங்களை போய் கூட்டணி போக சொல்கிறீங்களே. சரி, தம்பி விஜயோட போயிடுவாரா? யாரு? அண்ணா தம்பி விஜய். ஏங்க விஜய் ஏங்க என்னங்க நீங்க விஜய்? நான் ஒன்று என் தம்பி அப்புறமா நீங்க வந்து லாரி ஏறி சாகணும் அப்படின்னாரு.
ஏங்க அதெல்லாம் ஒரு அது இப்போ ஒரு கோபத்தின் வெளிப்பாடுங்க. அப்படி நடந்துடாதுங்க. அது மூட நம்பிக்கையே பேசாதீங்க. அது நடந்துடாது. அது நான் அப்பயே வந்து பகிரங்கமா பல மேடைகளை சொல்லிருக்கிறேன். என் தம்பியோட அக்கறையில நான் பேசுறேன். என் தம்பி நான் இப்ப கூட சொல்றேன், விஜய் வர்றதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க தெளிவா இது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட கூட்டணி வைக்கத்தால் நாங்க வந்து சேர்க்கறதுக்கு தயார்ன்றீங்க, முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான் அப்படின்றாரு. அப்புறம் எப்படி அண்ணன் போய் அங்கே போய் சேருவார்? இப்போ நான் வந்து அண்ணன் போய் எப்படி சேருவார்ல, அண்ணன் எப்படி சேரு, அண்ணன் சேர மாட்டாருங்க. நான் தான் சொல்கிறேன், எழுதி தரேன் வேணா உங்களுக்கு. அண்ணன் சேர மாட்டாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 25 ஆண்டு காலம் நினைக்கிறேன். எனக்கு வந்து 54 வயசாகுது. 25 ஆண்டு காலம் 4 கட்சி 5 கட்சியில் நான் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பல போராட்டங்களை செஞ்சிருக்கேன். பல போராட்டங்கள் வந்து ஈடுபட்டு கைதாகியிருக்கிறேன். என் மேலே வந்து பல வழக்குகள், முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இப்போ வழக்கு போட்டாங்க. கலைஞர் போடல. அதை இப்போ ஏன் நம்ம சொல்லணும், போடல, அவர் வழக்கு போடல. அவருக்கு தெரியும் அதாவது என்னென்னா எப்படி சமாளிச்சலாங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் கலைஞர் வந்து வழக்கெல்லாம் போடல. ஆனால் நான் பகிரங்கமாக பேசியிருக்கிறேன். விஜயகாந்த் கட்சியில் வந்து அதே மாதிரி நான் மாநில கொள்கை பரப்பிச்சலாக இருந்தேன். கேப்டன் கட்சியில் இருந்தவன் பேசியிருக்கிறேன். இதை மாதிரி பல கட்சிகளை பார்த்து இந்த நாட்டினுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, வேளாண்மை எல்லாம் பார்த்து பேசி 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 எனக்கு தெரியும். நாங்களே வந்து தெரிஞ்ச நாங்களே வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதிகாரத்தில் வந்து அம்பேத்கர் சொல்கிற மாதிரி அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் அம்பேத்கர். அதை நாங்கள் நீங்கள் இந்த அதிகாரத்தை பேசுறீங்களே, அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கட்சியை வளப்படுத்தணும். அது வந்து என்னென்னா, உதாரணத்துக்கு வந்து யார் சொல்லலான்னா, திருமாவளவன் சொல்லலாம், பாட்டாளி மக்களுக்கு சொல்லலாம். அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் அந்த அவர்களை சார்ந்தவர்கள் வந்து முன்னேற்றம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதிகாரம் என்பது முக்கியம். ஏன் அதிமுக கூட்டணியில் போல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். மறுபடியும் எதிரின்றீங்க. திமுக எதிரி இல்லைங்க, அண்ணா திமுக. ஏங்க அண்ணா திமுக ரெண்டும் ஒரே குட்டியில ஊர்ல மட்டங்க. நீங்க வந்து நீங்க பெரியார் நீங்க வந்து சார் அப்படி போகலன்னா, மீண்டும் தனித்து நிறுத்தாருன்னா அவருடைய எதிர்காலம் வந்து அவரை நம்பி வந்தவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாதானே இருக்கும். நாங்க வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக எல்லாமே தற்கொலை படையா அப்படின்றீங்களா? நீங்க உங்களை மாதிரி ஆளுங்க அப்படிதான் மறுபடியும். அதாவது நாங்க வந்து இன விடுதலைக்காக வந்து நாங்க தமிழ் தேசம் இன விடுதலை தேசிய தலைவரை வந்து நாங்க ஏத்து வந்த ஆளுங்க. எங்களுக்கு வந்து அதிகாரத்துல உட்காரணும் கிடையாது. என்னைக்கும் போராட்ட களத்தில் நிற்கிறதா எங்களுக்கு சிறப்பு. கடைசி வரையும் வந்து போராடி தான் போவாங்க. ஆமா, இப்ப எங்க ஐயா ஜீவா இருக்கிறாங்க. எங்க ஐயா ஜீவா காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, வீணுக்கு உழைத்தோமடான்னு பாடினாங்க எங்க ஐயா. ஆனா கடைசியா அதிகாரம் சீமானனை வந்து நிறைய போராட்டங்கள் கையில் எடுக்கிறாரு. நிறைய வந்து முன்னிறுத்தி களத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் வந்து அவரே வெறுத்து பல விஷயங்கள் பேசுறது நம்ம பேர் அடப்போட இவங்களாம் வந்து திருந்தவே மாட்டானுங்களா அப்படின்னு சொல்லி அப்படி இருக்க ஒரு நிலைப்பாடு. சோறு வருகிற போது நம்ம பிள்ளைங்களை, இப்போ எங்கள் அப்பாவே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். எங்கள் அப்பா நான் வந்து ஏதாவது வந்து முரட்டுத்தனமாக செய்கிற போது எங்கள் அப்பா திட்டுவார்ல, எங்கள் அப்பா வருத்தப்படுவார்ல, வேதனைப்படுவார்ல, அது எங்கள் அண்ணன் சீமான் படுறாரு. அதில் ஒன்றும் பெரிய கிடையாது, எல்லாருக்கும் உள்ளது தான் அது. பொறுப்பான ஆட்கள் வந்து இந்த இந்த சமுதாயத்தை பற்றி, சமூகத்தை பற்றி வந்து வேதனைப்படுகிற போது அந்த சோறு வரதான் செய்யும். அப்போ வந்து வயிறு எரிகிற போது சில நெருப்பு துளிகள் வெளில வருங்கிற அது மாதிரி தான். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, இப்போ சமீபத்தில் எல்லாமே வந்து பேசின விஷயங்கள், அதாவது நேர்மதியான திமுகவுடைய எதிரியாக பார்த்து பேசக்கூடிய பல மேடைகளை வந்து ஆளுங்கட்சியை திட்டி பல விமர்சனங்களுக்கான சீமானன் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து சில விஷயங்கள் பேசியதாக தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. அது உண்மையா? நீங்கள் வந்து அது உங்களுடைய அபிமானம் அது. ஆனால் வந்து அண்ணன் ஐயா கலைஞருடைய முத சப்புள்ள இல்லை, அதுலேயே வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் அது வருத்தம் கூட சொல்கிறாங்க தம்பிமார்களுக்கு. நாங்கள் வந்து அதே மாதிரி யாராக இருந்தாலும் போய் சந்திச்சிருவோம். தெரியுதுங்களா? ஒருத்தன் பாதிக்கப்படுகிற போது அவன் சொந்தக்காரங்க, அவனுக்கு எப்படி தான் எடுத்தாலும் வந்து திமுக எங்களுக்கு பங்காளி, ஒரு எடப்பாடி எங்களுக்கு பங்காளி தான். ஆனால் செய்கிற வந்து அந்த செய்கைகள் சரியில்லாத அந்த கோபத்தில் தான் நாங்கள் பேச வேண்டிய சூழல் வருது. அவங்க மாற்றிப்பாங்க தான் பேச வேண்டியதாக வருது. இப்போ வந்து முத்து வந்து ஐயா முத்து வந்து கலைஞருடைய மூத்த பிள்ளை.
அவர் வந்து மூத்த பிள்ளைன்னா உங்களுக்கு தெரியும், மூக்கா முத்தையாவை பற்றி தெரியும், வரலாறு தெரியும். ஒரு நடிகர், மிக சிறந்த ஆள். ஆனால் வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தார், இறந்துட்டார். இந்த மண்ணுக்கோ மக்களுக்கோ எந்த விதமான தீங்கும் செய்யாத ஐயா எத்தனையோ அயோக்கிய இருக்கிறான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் இருக்கிறான் ஆட்சி அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தின் கையில் இருந்துக்கிட்டு இருக்கிற புறம்போக்கை வளைக்கிறது, இருக்கிற புறம்போக்கில் பட்டா போடுறது, இன்னும் ஒருத்தவங்க சொத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆட்டையை போடுறதுலாம் இருக்கான். ஆனால் ஒரு முதலமைச்சர் பிள்ளையாக இருந்து கூட இந்த நாட்டினுடைய தொடர்ந்து 5 ஆண்டு கால முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை. நான் அது சொல்கிறதுல ஒன்றும் நான் வந்து வருத்தப்படுறதில்ல, ஒன்றும் படுறதில்ல. மிகப்பெரிய ஆளுமை. உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த இனத்தினுடைய தலைவர்னு வந்து எல்லாராலும் மதிக்கப்பட்டவருடைய மூத்த புள்ள. அதுக்கப்புறம் தான் வந்து அண்ணன் மூக்கா முத்தண்ணன் பிறகுறாங்க, அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் பிறகுறாங்க, நிறைய பேர் குழந்தைங்க பிறகுறாங்க, தமிழரசு எல்லாம் பிறகுறாங்க. ஆனால் ஒரு மூத்த புள்ள அப்படி இருந்து கூட தன்னுடைய அப்பாவுடைய அதிகாரத்தை எந்த வகையிலும் அவர் வந்து உள்ள நுழையவே இல்லை. தான் குடும்பம், தான் புள்ள, அப்படி சினிமா அப்பா முதலமைச்சர், அவ்வளோதான். எங்கேயாவது பார்த்துறீங்களா அவர் போய் எங்கேயாவது வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து எங்கள் அண்ணன் மூக்கா முத்தண்ணன், அதை மூக்கா அழகிரி அண்ணன் கூட வந்து சில சமயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், சில இதெல்லாம் இப்போ அவர் பேசுவார். ஆனால் கடைசி வரை தான் ஒரு முதலமைச்சருடைய பிள்ளை என்பதை கூட இந்த உலகிற்கு காட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்து மறைந்த ஒரு மகா மனிதன். அதனால் போயிட்டு நாங்கள் பார்க்க வேண்டிய சூழல். ஒரு மனிதமானம் உள்ள மனிதனை போய் பார்க்கறது தப்பு இல்லையே. நீங்கள் அங்கே போய் உடனே என்ன பண்ணுறீங்க, சீமானன் உள்ளே போயிட்டு அதாவது நான் சொல்லிடுறேன் பாருங்க, அதாவது எதிரியா இருந்தா கூட சொல்ல வரும் இல்லையா, அதான் உங்களை மாதிரி ஆளுங்க நீங்க சொல்லுங்க, நீங்க அதை நான் சொல்ல வரணும் இப்படி நீங்க கேட்குறீங்க, அவன் கேட்குறீங்க, அவன் ஐயோ கேட்டா நீங்க போக வேண்டியதானே. பலது பேசப்பட்டதாக தெரிகிறது அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ தகவல் தான் நான் சொல்றேன். அதாவது நான் சொல்றேன், நான் சொல்றேன் யாரும் இப்போ எங்க ஐயா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க. காவேரி அப்போலோ மருத்துவமனையில் வந்து போய் சிகிச்சை பெற்றாங்கன்னு சொன்னாங்க, வேதனைப்பட்டுனாங்க. நாங்கள் யாரையுமே வந்து அவர்களை பழிவாங்க வேண்டும், அவர்களுக்கு வந்து தீது விளைவிக்க வேண்டும் அப்படிலாம் கிடையாது. இந்த மண்ணிற்கான அரசியலை மேம்படுத்தி மக்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்துகிற அரசியலை செய்யணும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்று நாங்களா பகையா எல்லாம் ஒன்றும் கிடையாது. பகையை நான் பார்ப்பதுக்காக சொல்லலை. அதாவது ஒரு கட்சியினுடைய எடுத்தோன்னா அம்மையார் எடுத்துக்கின்னு வச்சுக்கல, ஜெயலலிதா அம்மையார், கலைஞரை வந்து கட்சியின் எதிரியாகி கடைசி வரைக்கும் வந்து என்னன்னா அப்போ டஃப் இருந்தது. திமுக அம்மா வந்து வேற இல்ல நீங்க வந்து அம்மாவுக்கும் அப்போ சீமானன் நீங்க ஜெயலலிதா நீங்க ஒத்துக்கிறீங்க என்னது அம்மா வேற சீமான வேறன்னு இல்லங்க. ஜெயலலிதா அம்மா வந்து வேறங்க, நான் சொல்றேன்னு தெரியல. ஜெயலலிதா அம்மா வேற, அவங்களுடைய இது வேற. ஆனா சீமானும் நாங்களும் அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் எங்க அப்பா தலைவர் கலைஞர் அவர்களை முழுமையான தலைவனாக ஏற்றுக்கொண்டவர், தந்தை பெரியாரோடு பயணித்தவர். நான் அவருடைய பணி என்ன ஒன்றுன்னா எங்களுக்கு பிரச்சனைன்னா, எங்கள் இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து அதை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டாங்க. வருத்தம், வேதனை இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை வந்து நான் தான் தெளிவாக சொல்லிடுறேன்ல. எல்லாரும் பார்த்தா இப்போ அரசியல்னா எதிரி கிடையாது. இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர்கதியாக இருக்குது ஆணவ கொலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கவியினுடைய ஆணவ கொலை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. நாம் தமிழருடைய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணனுடைய நிலைப்பாடு இது எப்படி எடுத்திருப்பார்? இப்போ நாங்கள் வந்து ஐயோ என் தம்பி போயிட்டுன்னா அழுகலாம், மண்ணை கூட அள்ளி தலையில் கொட்டிக்கலாம், எங்களுக்குள்ள அதிகாரம் அவ்வளவுதான். அதிகாரத்தில் இருக்க பொழுது இங்கே கேட்கணும் இந்த கேள்வியை போயிட்டு, யார் இன்னைக்கு வந்து இந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க? தமிழர் எல்லாம் நாம் தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி. நான் ஏற்கனவே சாதி இல்லை, மதம் இல்லை, தமிழர்களாக ஒவ்வொரு இணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய அண்ணன் சீமான் அண்ணன் இதை எப்படி பார்க்குறாரு அப்படிதான். இதை எப்படி வேதனையோட பார்க்குறோம். எங்கள் வீட்டில் நடந்த சாவு மாதிரி பார்க்குறோம், எங்கள் வீட்டில் என் குடும்பத்தில் நடந்த மாதிரி பார்க்குறோம். நாங்கள் இதை பார்த்து பார்த்து கண்ணீர் வடித்து கண்ணில் தண்ணி இல்லாத போச்சு அண்ணனுக்கு, எல்லாருக்குமே. எங்கள் அண்ணனுக்குன்னா எனக்கு எல்லாருக்குமே, அதாவது இந்த மண்ணின் மீது பற்று கொண்ட எல்லாருக்குமே அந்த வருத்தம் நம்ம வீட்டில் நடந்த மாதிரி தெரியும். ஆனால் வந்து அதிகாரம் இருக்கிறவங்க வந்து அதை பற்றி கண்டுக்கிறதே கிடையாது. நடந்து தொடச்சு வன்னியரை செய்யாங்க. இந்த படம் ஆர்ப்பாட்டம் நேத்தி
நேற்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே அவரு, துணை பொதுச் செயலாளர் இருக்கிற வன்னியரசு இந்த திமுகவை குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்து அழுவலாம், ஒப்பாரி வைக்கலாம். அவங்க ஆள், அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்களே வந்து திமுக அதை கண்டுக்கலன்னு சொல்லுது. இதை விட வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும், கூட உட்காந்துருக்கவனே வந்து குற்றம் சாட்டுறான், அதை நீங்க கண்டுக்காம நீங்க வந்து உங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னு கேக்குறீங்களே. இல்ல அண்ணன் அது சொன்ன, அதாவது வந்து அவருடைய நிலைப்பாடு எங்க நிலைப்பாடு சொல்லி நாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொல்லி ஏங்க இப்படிதாங்க சாதிய கொலை, அதாவது சாதிய கொலை வந்து தென் மாவட்டத்தில் அதிகமா இருக்கு. அது ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர், தமிழ் தேசம் உள்ள ஒரு தலைவர், அவருடைய பார்வையில இது எப்படி தீர்வு காணலாம் சொல்லிட்டு தீர்வு வந்து நாங்க உட்கார்ந்த பிறகு அதிகாரம் எங்கள்கிட்ட கொடுத்த பிறகு தீர்வு எப்படின்னு நீங்க வந்து 50 கூட்டணி இல்லாம எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? 50 ஆண்டு காலமா நீங்க ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்துருக்கீங்க, அதிகார பொறுப்புல உட்கார்ந்துருக்கிறீங்க, அதிகாரத்துல கையில வச்சிருக்கீங்க. ஒரு அதாவது ஆணவ கொலை இந்த நாட்டில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அதிகார வர்க்கத்தில் உள்ளவன் இல்லாதவனை வந்து கொண்டுகிட்டு இருக்கிறான். நீங்க இதுவரை எடுத்த முடிவு என்ன? அங்க போய் கேளுங்கன்னா எங்கிட்ட போய் கேட்டு கிடக்குறீங்க, அங்கதான் கேட்கணும் நீங்க போயிட்டு. நிச்சயமாக 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் அதிகாரத்தில் வந்தால் இதுவரை பேசப்பட்ட அத்தனை வந்து நிறைவேற்றுவார் என்று உறுதிபட நீங்க சொல்லியிருக்கீங்க. உறுதிபட நான் ஓட்டு தருவாங்க, நான் எழுதி தர்றேன், நான் எழுதி தருவாங்க. அதாவது ஆணவ கொலை மாத்திரமல்ல, அந்த சின்ன பிள்ளைங்களை, படிக்கிற பிள்ளைங்களை, வேலைக்கு போற பெண்களை வந்து இந்த அதாவது வன்புணர்வு செய்கிற எந்த அயோக்கிய பயலாக இருந்தாலும் உடனே சுட சொல்லி ஆடுறது. நீங்க சாதாரண நினைக்கிற நாங்கள்லாம் வந்து அப்படியே பார்த்து பார்த்து இருக்கிற எங்க கண்ணில் உள்ள தண்ணிலாம் வத்தி போச்சுங்க, தெரியுதுங்களா? இந்த கொடுமையை பார்த்து பார்த்து நான் 10 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இருக்கிறவன் இல்லாதவனை கொள்கிறான், அதிகாரம் படைத்தவன் இல்லாதவனை என்னவனும் பண்றான். இது எப்போ மாறும்னா, இந்த மண்ணையும் மக்களையும் மனப்பூர்வமாக உயிருப்பூர்வமாக என் தலைவனை போல் நேசித்த ஒரு தலைவன் இந்த மண்ணுக்கு தலைவராக வந்தால் எல்லாமே சரியா நடக்கும். நிச்சயமாக உங்களுடைய கனவு மெய்ப்பட நாம் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.